Hello buddies. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷேப்ஸ் இன் Jetpack Compose. ஸோ ஆக்சுவலாக ஷேப் லைப்ரரி வச்சு யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமாக ஒரு ஷேப் பேக்ரவுண்ட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ நம்ம எப்படி இதில் ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி மாஃப் பண்ணுறது அது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதுதான். ஸோ கிராஃபிக் ஷேப் 1.0.0 ஓகே. ஸோ திஸ் ஒன் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து இப்போ பாலிகான், ஹெக்ஸாகன், ட்ரையாங்கிள், ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, ட்ரா மீன்ஸ் பேக்ரவுண்ட்லேயோ பிஹைண்ட்லேயோ. ஸோ இந்த பாக்ஸில் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா மாடிஃபயர்ஸ்லேயும் நம்மகிட்ட வந்து ட்ரா வித் கேட்ச்னு ஒரு மெத்தட் இருக்கும், ட்ரா பிஹைண்ட், ட்ரா வித் கண்டென்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். திஸ் ஒன் இது வந்து நான் செப்பரேட்டாக அது வந்து அதுக்கு அந்த ட்ராயிங்க்கு இதுக்கு செப்பரேட் இல்லை. ஸோ இந்த மூணுமே வந்து ஒரு ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ ட்ரா வித் கேட்ச், ட்ரா பிஹைண்ட், ட்ரா வித் கண்டென்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ட்ரா வித் கேட்ச்க்கும் அந்த மற்ற ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா வித் கேட்ச் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஏதாவது பாத் அசைன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் மூணோட கான்செப்ட்டுமே. ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரா வித் கேட்சில் என்னென்னா, நம்ம ஒன்ஸ் வந்து அந்த பாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா டன். அதை வந்து நீங்கள் இனிஷியலைட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ட்ரா ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பாத்தை வந்து ரீகால்குலேட் பண்ணாது. ஆக்சுவலாக கேட்சிலேருந்து உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து மெமரி சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பெட்டர் ஆகும். கேட்ச் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணி வச்சுக்கும் ஃபஸ்ட் டைம்லையே. நீங்கள் திருப்பி ரீகால்குலேட் பண்ண தேவையில்லை. மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் டேரெக்டாக மாடிஃபையரில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நம்ம அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து கேட்சிலேருந்து எடுக்காது, ரீட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எஃபெக்டாக மெமரி யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ட்ரா பிஹைண்ட், ட்ரா வித் கண்டென்ட் ரெண்டு இருக்குது. என்னென்னா ட்ரா பிஹைண்டுனா இப்போ நான் பாக்ஸ் வச்சுருக்கேன்னா பாக்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு பிஹைண்டு பேக் சைடில் பண்ணும், பேக் சைடில் ட்ரா பண்ணும். ஃப்ரண்ட்டில் கண்டென்ட் இருக்கும், பேக் சைடில் ட்ரா பண்ணும். அதுதான் வந்து ட்ரா பிஹைண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரா வித் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பிஹைண்டும் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பிஹைண்டில் பண்ணோன்னா பிஹைண்டில் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கலாம், நடுவில் வந்து கண்டென்ட் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறது தான் ட்ரா பிஹைண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ட்ரா வித் கேட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரா வித் கேட்ச்க்குள்ளே இது வந்து ரிட்டர்ன் வந்து ட்ரா ரிசல்ட்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ரிசல்ட்னா இதுலேயே ஃபங்க்ஷன் இருக்கும் நமக்கு ட்ரா பிஹைண்ட். ஓகே. ட்ரா பிஹைண்ட் சேம் ஃபங்க்ஷன், வெளியே மாடிஃபையரில் வர்ற சேம் ஃபங்க்ஷன் நம்ம கேட்சுக்குள்ளே போடுறப்ப உங்களுக்கு வந்து இது கேட்சாக மாறிடும். ஓகேங்களா. ட்ரா பிஹைண்ட் வந்து யூஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து இதுக்குள்ளேயே அந்த ட்ரா பிஹைண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டேன், ட்ரா வித் கேட்சுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா. இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்து ரவுண்டட் பாலிகன். ஓகேங்களா. பாலிகன் ஒரு ரவுண்டட் பாலிகன் ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் வந்து வெர்டெக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ்னால் அந்த நம்பர் ஆஃப் கார்னர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஷேப் வரும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் பாலிகனுக்கு சொல்லியிருக்கேன். பாலிகன்னா உங்களுக்கு 6, இது நம்ம 3 கொடுத்தோம்னா அது ட்ரையாங்கிளாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரேடியஸு அதே மாதிரி சென்டரு அதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. ரேடியஸ் வந்து நம்ம சைஸ் டாட் மின் டைமென்ஷன் /2. ஓகே. சைஸ் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டட் இந்த பாக்ஸோட சைஸ் வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா. பாக்ஸோட சைஸு அதே மாதிரி சென்டர் ஒய்யும் சென்டர் எக்ஸ் சிஎன். ஓகே. சென்டர் எக்ஸ் சைஸ் டாட் விட்த் /2, சென்டர் ஒய் சைஸ் டாட் ஹைட் /2. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்டிங் பண்ணிக்கலாம். ரவுண்டிங்னா அந்த கார்னரை வந்து ரவுண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ரவுண்டிங், பிவர்டெக்ஸ் அண்டிங், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலிகனுக்கு வந்து நம்ம இது எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பாலிகனுக்கு எடுத்ததை நம்ம இது என்ன பண்ணணும்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா பாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பாலிகன் டாட் டூ பாத். ஸோ இப்போ இந்த 2 பாத்லேயுமே நான் இந்த 2 பாத் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறதில்ல. இதில் வந்து 2 கம்போஸ் பாத்துன்னு ஒன்று, கம்போஸ் பாத்தாக கன்வெர்ட் பண்ணி
இதை வந்து இந்த ஆன் ட்ரா பிஹைண்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ரா பாத்துன்னு ஒரு மெத்தட் உண்டு. அந்த பாத்தில் ஃபஸ்ட்டு பாத்து கொடுக்குறோம். பாத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கலர் கொடுக்குறோம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர். நான் வந்து பிளாக் கொடுக்குறேன். பிளாக் கொடுக்குறேன்னா ஓகே. இப்போ கொடுத்துட்டு நான் இதை வந்து ரீலோட் பண்ணுறேன். நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ட்ரா பிஹைண்ட் கொடுத்து நம்ம பாத்தை வந்து இங்கே கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பிஹைண்ட் வந்து உங்களுக்கு நான் உள்ள இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இது வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரா பிஹைண்ட் மெத்தடு. நம்ம வந்து பாலிகன் ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் வேணால் நீங்கள் இதில் 3 போட்டு ட்ரையாங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற என்னென்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இதுலேயே ட்ரா வித் கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரா வித் கண்டென்ட்டில் இதில் வந்து ட்ரா கண்டென்ட். ஸோ இந்த ட்ரா கண்டென்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோ நீங்கள் எந்த இதில் போடுறீங்களோ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ட்ரா ஆகும். விச் மீன்ஸ் ஷோ ஆகும். இப்போ ட்ரா கண்டென்ட் போடாமல் நான் அது மட்டும் போட்டேன்னா எனக்கு ஷோ ஆகாது. ஓகேங்களா? ட்ரா கண்டென்ட் போடுறேன். இதில் என்ன இதுன்னா நீங்கள் மேலே கொடுக்குறது வந்து ட்ரா பிஹைண்ட், கீழே கொடுக்குறது வந்து ட்ரா ஆஃப்டர். இட்ஸ் லைக் இது வந்து பிஹைண்ட் இந்த ஃபங்க்ஷனை ஆக்ட் ஆகும். இதுக்கு அப்புறம் கொடுக்குறது வந்து நமக்கு இதுக்கு மேலே. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி உங்களுக்கு ரீலோட் கொடுக்குறேன். ஓகே, திருப்பி ரீலோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கா. ஸோ இப்போ இதை வந்து நான் பேக்கில் கொடுக்குறேன். இப்போ ரீலோட் கொடுக்குறேன். இப்போ ரீலோட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த கண்டென்ட் வராது. கண்டென்ட்டுக்கு அபவில் போய் எனக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வராமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு தெரியலை. ஏன்னா கண்டென்ட்டுக்கு மேலே வந்துடும். நம்ம இப்போ இந்த சைஸை வந்து சின்னதாக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரா பிஹைண்ட் ட்ரா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ஃபிங்னு ஒரு இது இருக்குது. மார்ஃபிங்னா ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் மார்ஃபிங். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாலிகனில் வச்சுருக்கோமா, இப்போ பாலிகன்லேருந்து நம்ம ட்ரையாங்கிளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ட்ரையாங்கிளை பாலிகனுக்கு சேஞ்ச் பண்ணுறோன்னா ஸோ அது வந்து மார்ஃபிங்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மார்ஃபிங் எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த சேம் வீடியோவில். இதில் வந்து நான் TRIANGLE ட்ரையாங்கிள். ஓகேவா? ட்ரையாங்கிள்னால் நம்ம வந்து 3. ஓகேவா? ஓகே, இப்போ ட்ரையாங்கிள்னால் 3 கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த பார்த்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு பதிலாக நம்ம வந்து மார்ஃப் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? வேல் மார்ஃப் இஸ் ஈக்குவல் டு மார்ஃபில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஓகேவா? ஸ்டார்ட்டில் வந்து நம்ம பாலிகன் கொடுக்குறோம், எண்டில் வந்து ட்ரையாங்கிள் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட்டு மார்ஃப். ஸோ மார்ஃப்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த இதில் இருந்து என்னவா கன்வெர்ட் ஆகணுங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் பாலிகனில் இருந்து ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸில் நம்ம எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணி அதை ஒரு இமேஜாக வந்து ஷோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்ஃப்னு இருக்கா. ஸோ இப்போ இதுலேயே மார்ஃப் டாட் பாத்தில் வந்து இதில் ப்ராக்ரஸ்னு ஒன்று உண்டு. ப்ராக்ரஸில் இப்போ வந்து எனக்கு வந்து அது 50% வந்து ஸ்டாப் ஆயிரும். 50% வந்து ஸ்டாப் ஆகி எனக்கு வந்து அது ஒரு அவுட்புட்டாக காட்டும். இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். என்னென்னா இப்போ எனக்கு இந்த பாலிகனுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் அந்த கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸில் 50% ஸ்டாப் ஆகி ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் இப்படி இருக்கும் இந்த ஷேப். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் தான் இல்லை, இப்போ நீங்கள் 70% கூட கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வேறு ஷேப் வரும். இது வந்து ட்ரையாங்கிள் பாலிகனுக்கு இல்லை, எதுனாலுமே எந்த ஷேப்லனாலுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ட்ரையாங்கிள் பாலிகனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் மார்ஃபிங்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த 2 பாத், இது வந்து இது தானே பாலிகன், எந்த 2 பாலிகனையும் எதுனாலுமே இந்த மார்ஃப் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஃப் 2 பாத்தில் வந்து மார்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும், 2மே ரவுண்டட் பாலிகனோட வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன இது எடுக்கமோ இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம், கண்டினியூட் அனிமேஷன் மாதிரி பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 அனிமேஷன் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். வேல் இன்ஃபினிட் ட்ரான்சாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது இன்ஃபினிட்டாக நம்ம ட்ரான்சாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ரிமெம்பர் இன்ஃபினிட் ட்ரான்சாக்ஷன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் அனிமேட்டட் ப்ராக்ரஸ்
animated progress because இதுதான் நம்ம 0ல இருந்து அந்த இது வரைக்கும் progress கொடுக்குறோம் by inflate transaction dot animated values ஓகேங்களா animated float ஓகேங்களா ஸோ இதில் இனிஷியல் சைஸ் வந்து நமக்கு 0f கரெக்டாக டார்கெட் வந்து 1f ஓகேங்களா ஸோ இப்போ அனிமேட்டட் ஸ்கோப்பில் வந்து நம்ம என்ன அனிமேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் ரிப்பீட்டபுள் ஓகேங்களா ரிப்பீட்டபுளில் இதுக்குள்ளே வந்து அனிமேஷன்ஸ் ஓகேங்களா இதுக்குள்ளே வந்து அனிமேஷன்ஸில் வந்து என்ன அனிமேஷனோ அந்த அனிமேஷனை கொடுக்கணும் இந்த அனிமேஷனோட டியூரேஷன் வந்து நான் 1000 கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ 1000 கொடுத்துட்டு இதில் வந்து இன்னொரு இது இருக்குமே அது என்ன ஈஸி ஈஸி வந்து ஓகே இது என்னது லீனியர் ஈஸிங் ஓகேங்களா ஸோ இது வந்து அனிமேட்டட் ஸ்பெக்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொன்று இருக்கும் என்னது ரிப்பீட்டபுள் சம்திங் இருக்குமே ரிப்பீட் மோடில் வந்து நம்ம எப்படி ரிப்பீட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணணுமா எண்டுக்கு போய்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணணுமா இல்லைனா ரிவர்ஸில் வரணுமா ரீஸ்டார்ட்னால் நமக்கு ஆக்வர்டாக தெரியும் ஸோ ரிவர்ஸ் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த அனிமேட்டட் ப்ராக்ரஸை இந்த 0.5க்கு பதிலாக நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அனிமேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆக்சுவலாக நமக்கு வந்து ப்ரிவ்யூ பண்ண முடியாது எதனாலனா உங்களுக்கு அனிமேஷன் வந்து ப்ரிவ்யூ ஆகாது நம்ம ரன் பண்ணி தான் ப்ரிவ்யூ பார்க்கணும் நான் ரன் பண்ணி அது ரன் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகிறப்போ வந்து ரன் பண்ணியிருக்கேன் அது ரன் ஆனோடனே ஷோ பண்ணலாம் ஓகே அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது அனிமேஷன் கண்டினியூஸாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ட்ரையாங்கிள் டு பாலிகன் டு ட்ரையாங்கிள் நம்ம இங்கே அனிமேஷன் நம்ம அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பண்ண மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அனிமேட் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து ஷேப் எப்படி இதில் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுது ஓகே வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ